Hello everyone, welcome to Banu Samee Kitchen. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு கப் அரிசியை வச்சு 50ல இருந்து 60 அப்பளம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இது யார் வேணாலும் செய்யலாம். குக்கிங்ல நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கூட இதை ஈஸியா நீங்க செஞ்சிடலாங்க. நம்ம வெயில்ல காய வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஃபேன்லயே நம்ம காய வச்சு மறுநாள் இந்த அப்பளத்தை பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் இங்க 1 கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரேஷன் அரிசி இருக்கு அப்படின்னா நீங்க ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணலாம், சூப்பரா வரும். இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு இதை ஃபுல் நைட் நம்ம ஊற வைக்க போறோங்க. இதை 1ல இருந்து 2 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் இது ஊறட்டுங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ மாவும் நமக்கு நல்லா மைய அரைக்க வரும். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஃபைனா மைய அரைச்சி எடுத்துட்டு வாங்க. இதை அரைக்கும் போது ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. ரொம்ப தண்ணியா அரைக்க கூடாது. மாவு கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா நல்லா சாஃப்டா இருக்கணும் மாவு. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதுங்க. சப்போஸ் நீங்க அரைக்கும் போது மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா சொல்றேன். பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. நீங்க கரண்டியில எடுத்து கையை வச்சு ஒரு லைன் போட்டு பாருங்க. 2 சைடு மாவும் ஒட்டாம நடுவுல அப்படியே திக்கா இருக்கணும். இப்ப நாம இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமா ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் இல்லாதவங்க காஞ்ச மிளகாவை நல்லா மிக்சியில அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நறுக்குன கொத்தமல்லி தழை, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாலே போதுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உங்ககிட்ட ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க காஞ்ச மிளகாவை மிக்சியில 2 சுத்து சுத்திட்டு இதுல சேர்த்துக்கோங்க. பாருங்க மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 3/4 அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. ஆனா அந்த பாத்திரத்துல இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கணும் சைடு கார்னர்ஸ்ல. பாருங்க மேல ஒரு காட்டன் துணியை போட்டு இதை நல்லா டைட்டா கட்டிடுங்க. நல்ல தின்னா மெலிசா இருக்கிற காட்டன் துணியா எடுத்துக்கோங்க. அப்போதான் நமக்கு அப்பளம் சுடும் போது நல்லா சீக்கிரம் வெந்துடும். பாருங்க இது சைடு கார்னர்ஸ் நல்லா கட்டிடுங்க. டைட்டா கட்டுங்க. பாருங்க இது நல்லா டைட்டா கட்டியாச்சு. துணி கீழே நம்ம அந்த பாத்திரத்துல இருந்து துணி நீளமா இருக்கக்கூடாதுங்க. பாருங்க அந்த பாத்திரத்தை விட இந்த துணி சின்னதா இருக்கணும். இல்லைன்னா துணி நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அடுப்பு தீயை மிதமான சூடுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நாம ரெடி பண்ணி இந்த பாத்திரத்தை மேல வச்சுட்டு அடுப்பு தீயை ஹைல வச்சு இது நல்லா கொதிக்கட்டுங்க. மேல ஆவியா வரணும். அந்த ஆவி மேல வருது பாருங்க. நல்லா ஈரமா ஆயிடுச்சு, துணியும் ஆவியும் வருது. இந்த சமயத்துல கொஞ்சமா மாவை எடுத்து நம்ம தோசைக்கு சுத்துவோம் பாத்தீங்களா, அதே அளவுக்கு சின்னதா ரவுண்ட் ஷேப்ல சுத்திக்கோங்க. பாருங்க இதை சுத்திட்டு இப்போ இதுக்கு மேல ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 20 செகண்ட் அது வெந்தாலே போதும். 20 செகண்டுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கத்தியை வச்சு அந்த சைடு கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. நமக்கு அதுவே அழகா அந்த அப்பளம் அதுல இருந்து ஒட்டாம அதுவே மேல வருங்க. அப்படின்னா நமக்கு நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்க நல்லா அப்பளம் வெந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்க இதே அளவுக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நம்ம 10ல இருந்து 20 செகண்ட்லயே நிறைய அப்பளத்தை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கிங்ல பிகினரா இருக்கிறவங்க கூட இதை நீங்க செஞ்சிடலாம். வேக வச்சதை நாம ஒரு கிளீனான துணியிலையோ இல்ல பிளாஸ்டிக் கவர்லயோ போட்டு ஃபுல் நைட் ஃபேனுடைய காத்துலயே இது நல்லா காயட்டுங்க. நான் ஃபேனுடைய காத்துலயே காய வச்சேன். சப்போஸ் நீங்க வெயில்ல கூட காய வைக்கலாம். ஒரு நாள் அப்படியே வெளியில வச்சு கூட காய வைக்கலாங்க. பாருங்க எவ்வளோ தின்னா ஷைனியா இருக்கு பாருங்க. இது அப்படியே ஒரு நாள் காயட்டும். அடுத்த நாள் நம்ம பார்ப்போம். பாருங்க அடுத்த நாள் நல்லா ஃபேன்ல வச்ச மாதிரியே இல்லை, வெயில்ல வச்ச அளவுக்கு காஞ்சி போய் நல்லா இருந்தது.
சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள்ல காயல அப்படின்னா, நீங்க இன்னொரு நாள் கூட வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு நாள் ஃபேன் நிழல்லயே நல்லா காய்ஞ்சிடுச்சு. வாங்க இத பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அப்பளத்த போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்க, செம்ம கிரிஸ்பியா இருந்ததுங்க. 1 கப் அரிசிய வச்சு நம்ம 50லருந்து 60 வத்தல் செஞ்சிடலாம். நான் வந்து பெருசு பெருசா செஞ்சேங்க. எனக்கு 20லருந்து 30 வத்தல் வந்தது. நீங்க சின்ன சின்னதா செய்யும்போது உங்களுக்கு 50 வத்தல் ஷூரா வரும். நாம இனி அப்பளத்த கடையில வாங்காம வீட்லயே இந்த மாரி ஈஸியா நீங்க செஞ்சிடலாங்க. இதுக்கு 1/2 ஹவர் தாங்க எனக்கே டைம் எடுத்தது. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் அப்பளம் சூப்பரா வரும். இதே அளவுக்கு கிரிஸ்பியா நல்லாவே வரும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.